அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு, முரண்பாடான கொள்கை சேர்பவர்களால் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்திருக்கின்ற பரிதாபங்கள், விழிப்பிதுங்கும் விஜய் ஆகியவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு அரசியல் பின்னணி கொண்டவர். அதிமுகவின் சார்பில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிக நெருக்கமானவராக அறியப்பட்டவர். மிகுந்த பொருளாதார வசதி கொண்ட அமைச்சராக இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களோட இணைவு என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நல் வரவு என்று தான் பலரும் நினைத்த வகையில் இப்போ செங்கோட்டையனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு கொள்கை குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே கொள்கை தலைவர் என ஒரு 6 பேரை பகுதிக்கு ஒருவர் என தேர்ந்தெடுத்து விஜய் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் சேர்ந்ததுனால இப்போ அவர் 2 பேரை ஆட் பண்ணுறாரு. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் போன்ற ஒரு புதிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, இது போன்ற கட்சிகள் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கும், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். ஏற்கனவே ஆட்சி புரிந்த திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் திகழும் போன்ற நம்பிக்கைகளை பொதுவாக இருக்கிற வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்துவது தான் புதிதாக தோன்றியிருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய சவால். நாம் தமிழர் கட்சி கூட தோன்றிய காலத்திலிருந்து தேசிய கட்சிகளுடனும் திராவிட கட்சிகளுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்பதை மிக தெள்ளத் தெளிவாக அறிவித்து அதன் அடிப்படையில் கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் கட்சியை அவங்க நடத்தி 8% மேலே வாக்கு வாங்கி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக மாறி நிற்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ இப்படி அரசியலால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், அரசியலால் தாழ்த்தப்பட்டவர்கள், அதிகாரத்திலிருந்து பிடுங்கப்பட்டவர்கள் எல்லோரும் அடைக்கலமாகிற ஒரு அனாதை ஆசிரமம் போல, அரசியல் அனாதை ஆசிரமம் போல மாறி இருப்பது என்பது பொதுவாக இந்த அரசியல் களத்தை பார்வையிடுபவர்களுக்கு இந்த கட்சியும் இப்படித்தான் என்ற கருத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு விதமான கொள்கை குழப்பங்களில் அந்த கட்சி சிக்கிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியோட கொள்கை என்னான்னு எல்லோரும் கேட்டப்ப பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு கட்சி பேருக்கு கீழேயே போட்டு நாம் தமிழர் கட்சியை நகலெடுத்தார் ஐயா விஜய் அவர்கள். பிறகு விஜயோட மிக முக்கியமான கொள்கை என்னன்னு கேட்டால் மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு. சமூக நீதி என்றாலே அது மத சார்பற்றது தானே, சாதி சார்பற்றது தானே, அதென்ன மத சார்பற்ற சமூக நீதி? அப்போ மத சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு விஜய்கிட்டேருந்து பதில் இல்லைங்க. பிறகு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள் என்று சொன்னார். அதாவது 2 முரண்பட்ட தத்துவங்களை ஒன்றாக போட்டு குழப்பி மிக ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்த முயற்சித்தார் ஐயா விஜய் அவர்கள். அதை நாம் தமிழர் கட்சி எடுத்த எடுப்பிலேயே அதை தடுத்து நிறுத்தி தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு, இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை என்ற புரிதலை பொது சமூகத்தினரிடையே உருவாக்கி வச்சிருக்கு. இப்படி அடுத்தடுத்த கொள்கை குழப்பங்களால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் எது கொள்கை என்று தெரியாமலேயே இருக்கிறாங்க. நல்லது செய்யறதுக்கு எதுக்குங்க கொள்கை, எதுக்கு எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக மேலோட்டமாக பேசுறது. அப்போ வீட்டுக்கு வீடு பைக்கு வாங்கி தரேன், காரு வாங்கி தரேன், அதோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீடு கட்டி தரேன், இப்படியெல்லாம் பேசுவது என்பது கொள்கையா கருதுறது. இதெல்லாம் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகளை கொள்கையா மாற்றி வச்சுக்கிறது. அதோட விஜயின் திரைப்பட பாடல்களை கொள்கைகளா சொல்றது போன்ற வேலைகளை விஜய் கட்சியின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சி பேட்டிகள்லையும் தத்துப்புத்துத்தனமா உளறி கொட்டதை பார்க்குறப்ப ஏன் இந்த கட்சி இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறது? காரணம் அனுபவஸ்தர்கள் இல்லையோ, அதனால்தான் இப்படி தடுமாறுறாங்களோ என்று எல்லா அரசியல் விமர்சகரும் கருதுனாங்க. இப்ப ஒரு அரசியல் அனுபவஸ்தரான ஐயா செங்கோட்டையன் போய் இணைந்திருப்பது என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்ப, அவர் ஊர்ல அவரோட அலுவலகத்துல அவர் ஒரு போர்டு வச்சிருக்கிறாருங்க. அதுல பார்த்தா
தமிழக வெற்றி கழகத்துல தனக்குள்ள பதவிகளை எல்லாம் குறிப்பிட்டுட்டு அந்த போர்டில் செங்கோட்டையன் தனது படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் இணைச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 6 பேர், இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 சேர்த்தா 8 பேர். 8 பேர் கட்சியின் வழிகாட்டிகளாக மாறி இருக்கிறாங்க. காமராஜரை எடுத்துப்போமே, அவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தூண்கள்ல ஒன்றாக அறியப்படுபவர். அவர் நேர்மையான ஆட்சி முறைமைக்கு உள்ளானவர். தமிழ்நாட்டை ஆண்டவர்களில் அவர்தான் உயரிய இடத்துல இருப்பவர். இப்ப அதை வைத்துக்கொண்டு இந்த பக்கத்துல ஜெயலலிதா படத்தை போடுறதும் எம்ஜிஆர் படத்தை போடுறதும், இப்ப காமராஜர் இவர்களால் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாரா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியா இருக்குதுங்க. இப்ப எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் எப்படி ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகம் என்பது $1,000,000 கேள்விங்க. புதிதாக தோண்டி இருக்கிற கட்சிக்கு நாங்க திராவிட கட்சிகளுக்கு அல்லது இதுவரை ஆட்சி செய்த கட்சிகளுக்கு நாங்க மாற்றா இருப்போம் என்ற நம்பிக்கையை பொது சமூகத்தில் ஏற்படுத்தணும். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப செங்கோட்டையனுக்கு இந்த வாரம் இடம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த வாரம் ஓபிஎஸ் கூட்டணியில சேர்க்க போறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் டிடிவியை கூட்டணியில சேர்க்க போறாங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் எடுத்து வைத்திருக்கிற அடுத்தடுத்த அடிகள் என்று நம்ம நினைச்சாலும், இது போன்ற அரசியலால் ஒதுக்கப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு புதிதான அரசியலை எப்படி விஜய் பேச முடியும் என்பது எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வியா எழும்பியிருக்குங்க. இப்ப செங்கோட்டை நினைந்தது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதாயமா பின்னடைவான்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே இருந்த குழப்பத்துக்கு மத்தியில இப்போ செங்கோட்டையன் ஒரு அடிஷனல் குழப்பமா மாறி போயிருக்கிறாருங்க. ஊழலை ஒழிப்போம்னு தமிழ்நாட்டின் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையன் வருகை எது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பார்த்தா, செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டு அற்ற மனிதரா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா வரலாற்றில் திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் இருக்குங்க. 1991-96 ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லா அமைச்சர்களின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் ஜெயலலிதாவே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபராக அந்த ஆட்சி காலத்தில் தான் சித்தரிக்கப்பட்டார். அவர் ஊழல் குற்றவாளி என்று அப்போது வருமானத்திற்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறையிலையும் இருந்தார். அந்த ஆட்சி காலத்தில் தான் ஐயா செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறைக்கு வாங்கிய பேருந்து உபகரணங்கள் வாங்கிய அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல், அதாவது அந்த காலத்திலேயே 1.5 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 1997 அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பிறகு 2000 அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். பிறகு அடுத்து வந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த தனி நீதிமன்ற விசாரணையில் அவர் குற்றவாளி இல்லை என அவர் விடுவிக்கப்பட்டார். அந்த குற்றவாளி இல்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டதும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் தான் என்று பல்வேறு விவாதங்கள் அந்த காலத்திலேயே எழும்பியிருந்தன. அதோடு மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவால் அவர் அரசியலிருந்து ஒரு முறை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். கொஞ்ச காலத்துக்கு போயஸ் திட்டத்திற்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டவர் தான் ஐயா KA செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்கோட்டையனை தான் தாவேகாவினர் ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமற்ற மனிதர், அவர் எல்லார்ட்டையும் இயல்பாக பேசக்கூடிய எளிமையான வெள்ளந்தி மனிதர் என்றெல்லாம் சமூக வலைதள பக்கங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட வாச்சாத்தி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை காப்பாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் மிக தவறான தகவல்களை கொடுத்தவர் ஐயா செங்கோட்டையன் என்ற குற்றச்சாட்டு இன்றளவும் நிலுவையில் இருக்குதுங்க. இப்படி ஊழல் குற்றச்சாட்டு படிந்த மனிதர்களை, மேலும் சர்ச்சைக்கு உள்ளாகி போன அரசியல்வாதிகளை, ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அதிகாரம் பிடுங்கப்பட்டவரையெல்லாம் இந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு தாங்க ஏற்படும். முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் அதிமுகவை சசிகலா வசமிடமிருந்து கைப்பற்றிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா செங்கோட்டையன். அப்படி உறுதுணையாக இருந்து கொண்டு ஓபிஎஸ்ஸை பற்றியும் டிடிவியை பற்றியும் சசிகலாவை பற்றியும் மிக மோசமான விமர்சனங்களை எடப்பாடி வைக்கிறப்ப அருகிலேயே நின்று கொண்டு சிரித்து கொண்டு போஸ் கொடுத்தவர் தான் ஐயா செங்கோட்டையன். ஒரு காலத்திற்கு பிறகு ஐயா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் முட்டிக்கிட்ட பிறகுதான் 2 பேரும் விலகத் தொடங்கினாங்க. விலகத் தொடங்கிய காலகட்டத்தில் தான் ஓபிஎஸ்ட போய் இவர் ரொம்ப நெருக்கமாக முயற்சிக்கிறார். அப்பதான் இவர் சொல்றாரு, எல்லாரையும் இணைத்து அதிமுக வலுவடைய வேண்டும், திமுகவை எதிர்க்க வேண்டுமானால் அதிமுக எல்லாரையும் சேர்த்துக்கணும், சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் சேர்த்துக்கணும் என்று சொல்லி நெருக்கம் கொடுத்ததாக இவரே சொல்றாரு. ஆனால் உண்மையில் அதுவல்ல.
எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட அதிகார போட்டியின் காரணமாகவே அதிமுகவில் மிகப்பெரிய முரண்கள் ஏற்பட்டதாகவும் அதனால ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளாத அளவிற்கு சென்றதாகவும் பிறகு கொஞ்ச நாள் அரசியல்ல அவர் யார்கிட்டையும் எந்தவித தொடர்பும் இல்லாம இருந்து கொண்டு பிறகு பிஜேபியில போய் என்ன பண்ணலாம் இல்ல திமுகவில் போய் சேரலாமா என்று பல்வேறு முறை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பிஜேபியோட வழிகாட்டுதலின் பேர்ல தான் இப்ப செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறதாகவும் அரசியல் பரப்புல பரபரப்பா பேசப்படுதுங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அரசியல் வீகம் வகுத்து கொடுக்கிற ஐயா ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட தான் சில கேள்விகள்லாம் நம்ம வைக்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சாதிக்கென்று ஒவ்வொரு கோட்டா வைக்கிறீங்க. அதாவது காமராஜர்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர், காமராஜரை கொள்கை தலைவராக வைத்தால் அந்த சாதி ஓட்டெல்லாம் கிடைச்சிரும், வேலு நாச்சியாரை வைத்தால் அந்த சாதி ஓட்டு கிடைச்சிரும், அஞ்சலை அம்மாளை வைத்தால் அந்த சாதி ஓட்டு கிடைச்சிரும், அண்ணல் அம்பேத்கரை வைத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டு கிடைச்சிரும்னு சொல்லி சில கணக்குகளை போட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ஐயா ஜான் ஆரோக்கியசாமி முயற்சி செய்தாலும் இந்த விஷயத்தில் ஐயா செங்கோட்டையன் விஷயத்தில் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பின்னடைவு தான். ஏனென்றால் எல்லாவற்றிலும் ஒரு மாற்று என்று உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஊழல் குற்றச்சாட்டு உடைய ஒரு மனிதரை இணைத்துக் கொள்வது, அதே போல ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்து பணம் தின்ன கொட்டையா இருந்த ஒருத்தவரை சேர்த்துக்கிட்டு புதிய அரசியலை நாங்கள் தருகிறோம் என்று சொல்வதெல்லாம் அரசியல்ல எல்லாராலும் விரும்பத்தக்கக்கூடிய விஷயம் அல்லங்க. இப்ப இந்த கொள்கை குழப்பங்களால் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, ஏற்கனவே அவங்களாம் ரொம்ப கொள்கை தெளிவு உள்ளவங்க. இதுல அவர் இப்ப செங்கோட்டையன் கட்சியில் இணைந்து ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் அவர் 2 படத்தையும் உள்ள கொண்டு வராரு. இப்ப ஜெயலலிதா ஆட்சியில நடந்த தவறுகளையும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த தவறுகளையும் நியாயப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்பட்டிருக்குங்க. மிக மோசமான காலம்தான். தமிழக வெற்றி கழகம் தன்னை உருவாக்கி கொள்ளும் போதே இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு உடைய மனிதர்களை எல்லாம் கட்சியில இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு பொதுவாக அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து ஒரு கட்சியாக மாறிய காரணத்தினால இது போன்ற பல்வேறு அரசியல் தடுமாற்றங்கள் அந்த கட்சியில அடிக்கடி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்னன்னா, செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு யார் யார் அரசியல் அனாதைகளாக இருக்கிறார்களோ, மற்ற கட்சிகளில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த கட்சியில சேர்த்து கொண்டு வருகின்ற தேர்தலில் நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஒரு புதிய ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சொன்னோம்னா அதை யாராவது நம்புவாங்களா? இந்த பக்கம் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏற்கனவே 6 கொள்கை தலைவர்கள், 6+2 8, இந்த 8 பேரையும் பற்றி இனிமே பேசி ஆகணும். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா ஊழல்களையும் நியாயப்படுத்தி ஆகணும். இது போன்ற ஒரு மோசமான நெருக்கடி நிலைமைக்கு தமிழக வெற்றி கழகம் உள்ளாகி இருப்பதனால விழி பிதுங்கி நிற்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்து வைக்கின்ற முடிவுகள் எல்லாம் அவர்களுக்கே ஆப்பாக முடிவதால் இந்த அரசியல் களத்தில் அவர்கள் எப்படி முன்னேறுவார்கள் என்பது நமக்கெல்லாம் கேள்வியா இருக்கு. பார்ப்போம் இந்த 2026 தேர்தலில் எது போன்ற ஒரு மாற்று அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்வைக்க போகிறது என்பதை பார்ப்போம். தொடர்ந்து விவாதிப்போம். அனைவருக்கும் நன்றி.